என் அன்பு பிள்ளையே, முருகனின் வழி என்பது ஒளியின் வழி. இருட்டில் கூட ஒளியை பரப்புவார். உன் இதயத்தில் ஒளிரும் அந்த ஒளிதான் என் அருளின் வெளிப்பாடு. அந்த ஒளி எப்போதும் உன்னுள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீ அதை உணராமல் இருப்பதுதான் உன் துயரம். நீ உன்னுள் உள்ள அந்த ஒளியை உணர்ந்து விட்டால் உன் வாழ்க்கை ஒரு திருப்புகழாக மாறும். ஒளி இருளை தகர்க்கும் போல அருள் அறியாமையை அழிக்கும். நான் உன்னுள் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு சிந்தனையிலும், உன் ஒவ்வொரு நடையிலும். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பிள்ளையே, இந்த உலகம் இருளாலும் ஒளியாலும் நிரம்பியுள்ளது. சில நேரங்களில் உன் வாழ்க்கை இருளால் சூழப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த இருள் ஒரு சோதனை மட்டுமே. இருள் வந்ததால்தான் நீ ஒளியின் அருமையை உணர முடிகிறது. நீ உன் இதயத்தின் கதவை திறந்து, முருகா, நீயே என் வழி என்று சொல்லு. அந்தச் சொற்கள் உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றிவிடும். நான் உன் இதயத்தின் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒளி. நீ அதனை விழித்தெழச் செய்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும். உன் வாழ்க்கை எளிதாக இருக்காது பிள்ளையே. மலைக்கு மேலே ஏறுவது எளிதல்ல. ஆனால் மலை உச்சியில் கிடைக்கும் காற்று தூய்மையானது. அதுபோலவே சோதனைகள் நிறைந்த பாதையில் நடப்பது கடினம். ஆனால் அந்த பாதையின் முடிவில் கிடைக்கும் அமைதி புனிதமானது. ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்வுக்கு இட்டுச் செல்கிறது. சில சமயம் நீ நினைப்பாய், ஏன் முருகன் எனக்கு இத்தனை சோதனை கொடுக்கிறார் என்று. ஆனால் நினைவில் கொள், நான் உன்னை தாழ்வுக்காக அல்ல, உயர்வுக்காகவே சோதிக்கிறேன். ஒரு கல் சிலையாக மாறும் முன் எத்தனை தட்டுப்பாடுகளை சந்திக்கிறது, அதுபோல் நீயும் செதுக்கப்படுகிறாய். பிள்ளையே, நீ என்னை வழிபடுவது பூக்கள், தீபங்கள், நைவேத்தியங்கள் மூலமல்ல, உன் மனத்தின் தூய்மையால். உன் சிந்தனைகள் நன்மையாயிருந்தால் அதுவே என் பூஜை. உன் செயல் அன்பாயிருந்தால் அதுவே என் அர்ச்சனை. உன் வார்த்தை இனிமையாயிருந்தால் அதுவே என் திருப்புகழ். தெய்வம் வெளியில் இல்லை, தெய்வம் உன் உள்ளத்தில்தான். நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் அதில் நான் ஒளிருவேன். ஒரு விளக்கில் எண்ணெய் தூய்மையாக இருந்தால் அது நீண்ட நேரம் எரியும். அதுபோல உன் மனம் தூய்மையாக இருந்தால் என் அருள் நீண்டு நிற்கும். நீயே நினைத்துப் பார் பிள்ளையே, மயில் எதற்காக என் வாகனமாக இருக்கிறது? மயில் புயல் வரும் முன் நடனம் ஆடும். அது வரப்போகும் மழையை கண்டு மகிழ்கிறது. அதுபோல் நீ சோதனை வரும் முன் அஞ்சாமல் மகிழ்ச்சியுடன் எதிர்கொள். ஏனெனில் அந்த சோதனை முடிந்தவுடன் அருள்மழை பொழியும். மயில் அழகு, உயர்வு, தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம். அதனால்தான் நான் அதனை என் வாகனமாக எடுத்தேன். நீயும் மயில் போல் உன் சிறகுகளை விரித்து உன் வாழ்க்கையின் வானத்தை தொடு. உன் சிறகுகள் உன் நம்பிக்கையும் உன் அன்பும். வேல், அது என் சக்தியின் சின்னம். ஆனால் அது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறிவின் அடையாளம். அது அறியாமையை வெட்டும். உன் மனதில் குழப்பம் எழுந்தால் அந்த வேலின் ஒளியை நினை. வேல் உன் மனத்தின் மையத்தில் இருக்கிறது. அது உனக்கு தெளிவையும் தைரியத்தையும் தரும். அந்த வேலின் கூர்மை உன் எண்ணங்களை நெருப்பு போல் ஒளிரச் செய்யும். வேல் எப்போதும் உன்னை காக்கும். அது உன் உள்ளத்தின் ஒளி. நீ தியானம் செய்யும் போது பிள்ளையே, உன் சிந்தனைகள் மெதுவாக அடங்கட்டும். அந்த அமைதியில் நான் தோன்றுவேன். உன் மூச்சின் ஓட்டம் மென்மையாகும் போது என் குரல் அதில் ஒலிக்கும். நீ கண்களை மூடும்போது உன் உள்ளத்தின் இருள் அகலும். அந்த அகலத்தில் ஒளி பிறக்கும். அந்த ஒளிதான் என் அருள். நீ தியானத்தின் வழியாக உன்னுள் இறங்கும் போது நான் உன்னிடம் பேசுவேன். அந்த குரல் மென்மையானது, ஆனால் அதில் வலிமை நிறைந்தது. பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை ஒரு யாத்திரையாக கருது. ஒவ்வொரு நாளும் ஒரு படியாகும். சில நாட்களில் நீ சோர்வடைவாய், சில நாட்களில் உற்சாகமாய் இருப்பாய். ஆனால் அந்த பாதையின் முடிவில் நான் இருக்கிறேன். நீ ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கையுடன் நடந்தால் அந்த பாதை தானாகவே பிரகாசிக்கும். நான் உன் முன்னால் ஒளியாகவும் உன் பின்னால் வலிமையாகவும் உன் உள்ளத்தில் அமைதியாகவும் இருப்பேன். உன் மனம் சில சமயம் கலங்கலாம். ஆனால் நீ அமைதியை கற்றுக்கொள். அமைதியில்லாத மனம் ஒரு காற்றில் அசையும் விளக்கைப் போல. ஆனால் அமைதியான மனம் ஒரு மலைப்பாறை போல அசைக்க முடியாதது. நீ எந்த சூழலிலும் அமைதியை பேணி வைத்தால் எந்த இருளும் உன்னை தாக்காது. அந்த அமைதிதான் என் அருளின் வடிவம். பிள்ளையே, மனிதன் பல ஆசைகளால் கட்டுப்பட்டவன். ஆசை இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஆசையில் அடிமையாக கூடாது. ஆசை நெருப்பு போல. அது உணவு சமைக்க உதவலாம். ஆனால் அது கட்டுப்பாடு இழந்தால் எரித்துவிடும். அதனால் உன் ஆசைகளை அறிவால் வழிநடத்து. உன் ஆசைகள் தெய்வீக நோக்கத்துடன் இருக்கட்டும். அதுவே உன்னை பரம்பொருளை நோக்கி இட்டுச் செல்லும். மனிதன் அடிக்கடி வெளியே பெருமை தேடுகிறான். புகழ், பெயர், செல்வம். ஆனால் உண்மையான பெருமை உன்னுள்தான் இருக்கிறது. நீ உன் மனத்தில் தாழ்மையுடன் இருந்தால் அதுவே உயர்வு. மலை உயர்ந்திருக்கலாம், ஆனால் அதன் அடிப்படை நிலம் தாழ்ந்துள்ளது. அதுபோல தாழ்மையானவனுக்கே உயர்வு கிடைக்கும்.
நீ உன் அன்பில் தாழ்ந்து உன் செயலில் உயர்ந்து வாழ். நீ சில சமயம் யாராவது உன்னை வஞ்சிக்கும் போது உன் இதயம் வலிக்கலாம். ஆனால் பிள்ளையே, அந்த வலியை கையாளும் வழி மன்னிப்பு. மன்னிப்பு என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல, அது வலிமையின் வெளிப்பாடு. நீ மன்னிக்கும் போது உன் இதயம் சுத்தமாகிறது, அதில் அமைதி மலர்கிறது. மன்னிக்க கற்றுக்கொள், அது உன்னை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும். பிள்ளையே, உன் இதயம் கருணையால் நிரம்பட்டும். நீ பிறரை துன்பத்தில் காணும்போது அவர்களின் வலியை உன் இதயத்தில் உணர்ந்தால் அதுவே என் அருள். ஒரு பசியனுக்கு உணவு அளிப்பது, ஒரு துயரமுற்றவனை ஆறுதல் கூறுவது, ஒரு மனம் உடைந்தவனை எழுப்புவது, இவையெல்லாம் என் பூஜை. நான் கோயிலில் மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறேன். நீ பிறரை அன்புடன் அணுகும் போது என்னை தொடுகிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அர்த்தம் அன்புதான். அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு மரம் இலை இல்லாமல் இருப்பது போல. அன்புதான் தெய்வத்தின் மூச்சு. நீ அன்பை பகிர்ந்தால் அது பெருகும், நீ அன்பை மறைத்தால் அது சுருங்கும். உன் இதயம் அன்பின் ஆற்றாக இருக்கட்டும், அதில் எல்லோரும் நிம்மதி பெறட்டும். நீ தோல்வியை சந்தித்தால் கலங்காதே, தோல்வி வெற்றியின் முன்னோடி. தோல்வி உன்னை வலிமையாக்கும். ஒரு விதை மண்ணில் புதைந்தால்தான் மரமாக மாறும். அதுபோல் உன் தோல்விகள் உன்னை மரமாக மாற்றும். நீ உன் அனுபவங்களை விட்டு ஓடாதே, அவற்றை அரவணை. அவை உன்னை உயர்வுக்கு இட்டுச் செல்லும். பிள்ளையே, என் பெயரை மனதாரச் சொல்லு. சரவணபவா, வேலவா, கந்தா, சுப்பிரமணியா என்று சொல்லும் ஒலி உன் இதயத்தில் ஒளி ஏற்றிவிடும். அந்த ஒலி ஒரு மந்திரம். அது உன் மனத்தின் இருளை அகற்றி அறிவின் தீபம் ஏற்றும். நீ அந்த ஒலியை உணர்வுடன் சொன்னால் அதில் நான் இருப்பேன். நீ சில சமயம் தனிமையாய் உணரலாம், ஆனால் பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மூச்சில், உன் சிந்தனையில், உன் கனவுகளில். நீ துயரத்தில் மூழ்கினாலும் நான் உன் இதயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை நினைத்தால் அந்த நினைவே உன் இருளை அகற்றும். பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. காலையிலே விழிக்கும் போது, இன்று முருகனின் அருளில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நன்றி சொல். அந்த நன்றி உன் மனத்தை ஒளியால் நிரப்பும். நன்றி உணர்வுதான் ஆன்மாவின் மலர். அது மலர்ந்தால் அதன் மனம் உலகை நிரப்பும். மனிதனின் வாழ்க்கை ஒரு தெய்வீக நாடகம். அதில் நீ ஒரு பாத்திரம். உன் கடமை அந்த பாத்திரத்தை உண்மையுடன் ஆடுவது. உன் மனம் நேர்மையாக இருந்தால் உன் செயல் புனிதமாகும். உன் செயல் புனிதமானால் அதில் நான் வெளிப்படுவேன். பிள்ளையே, எப்போதும் நினை, முருகனின் வழி ஒளியின் வழி. வேல் உனக்கு வலிமை தரும், மயில் உனக்கு உயர்வு தரும், அன்பு உனக்கு அமைதி தரும். இந்த மூன்றும் இணைந்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாகும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் இதயம் அமைதியால் நிரம்பட்டும். உன் சிந்தனை ஒளியால் பிரகாசிக்கட்டும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டும் விளக்காகட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையின் அன்பு பிள்ளையே. முருகனின் வழி என்பது ஒளியின் வழி என்று நான் முன்பே சொன்னேன். அந்த ஒளி வெளியில் காணப்படும் சூரியனின் ஒளி அல்ல, அது உன் இதயத்தில் ஒளிரும் ஞானத்தின் ஒளி. அந்த ஒளி ஒருமுறை பிரகாசித்தால் எந்த இருளும் உன்னை தாக்க முடியாது. நீ எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் அந்த ஒளி உன்னை வழி நடத்தும். நான் உன்னுள் அந்த ஒளியாகவே இருக்கிறேன். சில நேரங்களில் நீயே அந்த ஒளியை மறைத்து விடுகிறாய். காரணம் உன் எண்ணங்களின் மேகம். ஆனால் அந்த மேகம் எத்தனை அடர்ந்தாலும் ஒளியை நிரந்தரமாக மறைக்க முடியாது. நீ உன் மனத்தை அமைதியாக்கி சிந்தனைகளை தூய்மைப்படுத்தினால் நான் உன்னுள் வெளிப்படுவேன். பிள்ளையே, நீ பிறந்தது சாமானிய நோக்கத்திற்காக அல்ல. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு அர்த்தம் கொண்டு பூமிக்கு வருகிறது. உன் வாழ்க்கை ஒரு பயணம். அது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். சிலர் அதை அருளின் பாதை என்று சொல்வார்கள், சிலர் ஞானத்தின் வழி என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது ஒன்றே, தன்னுணர்வின் பாதை. நீ உன்னையே அறிந்தால் நானும் உன்னுள் தோன்றுவேன். நீ என்னை வெளியே தேட வேண்டியதில்லை. உன் நெஞ்சின் மையத்தில்தான் நான் உறைகிறேன். நீ நினைப்பாய், என் வாழ்க்கையில் ஏன் எப்போதும் சோதனை, ஏன் எப்போதும் தடை என்று. ஆனால் பிள்ளையே, சோதனைகள் இல்லாத வாழ்க்கை ஒரு ஆற்றில் ஓட்டமில்லாத நீர் போல. சோதனைகள் தான் உன்னை வலிமையாக்கும். ஒரு மரம் புயலை எதிர்கொண்டால்தான் அதன் வேர்கள் ஆழமாகும். அதுபோல நீ சோதனைகளை சந்தித்தால்தான் உன் ஆன்மா உறுதியடையும். நான் உன்னை சோதிக்கிறேன் என்பதற்கான காரணம் ஒன்று, உன் வலிமையை நீயே உணர வேண்டும் என்பதற்காக. உன் இதயத்தில் மறைந்து கிடக்கும் அசாதாரண சக்தியை உனக்கு தெரியப்படுத்த நான் சோதனையை அனுப்புகிறேன். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் எதையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. நம்பிக்கை என்பது அருளின் கதவுக்குச் செல்லும் சாவி. நீ அதை இழந்தால் கதவு மூடப்படும். ஆனால் அதை உறுதியுடன் கையில் வைத்தால் அந்த கதவு தானாக திறக்கும். நான் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீ முருகன் என்னுடன் இருக்கிறார்
என்று நினைக்கும் அந்த நொடி அந்த எண்ணம் எனது வருகையாக மாறுகிறது. அதனால்தான் நான் சொல்வேன், அன்பு கொண்ட நம்பிக்கைதான் உண்மையான பக்தி. மனிதன் பல ஆசைகளால் சூழப்பட்டவன். ஆசைகள் சில அவனை உயர்த்தும், சில அவனை தாழ்த்தும். ஆனால் ஆசையில்லாத மனிதன் மரம் போல நின்றிருப்பான். ஆசை இருந்தால்தான் முன்னேற்றம் உண்டாகும். ஆனால் அந்த ஆசை தெய்வீகமாக இருக்கட்டும். பொருளுக்காக அல்ல, பரிபூரணத்திற்காக ஆசைப்படு. உடல் வாழ்வுக்காக அல்ல, ஆன்மா வாழ்வுக்காக ஆசைப்படு. அந்த ஆசை உன்னை தெய்வீக ஒளிக்குள் இட்டுச் செல்லும். பிள்ளையே, நீ மனதில் ஒரு நாள், முருகா, நான் உன்னிடம் வர விரும்புகிறேன் என்று சொல்லு. நான் உன்னிடம் வரும்போது என் பாதைகள் மலர்களால் நிரம்பும். ஆனால் அந்த மலர்கள் வெளியிலுள்ளவை அல்ல. உன் மனத்தின் நன்மை, உன் இதயத்தின் கருணை, உன் சிந்தனையின் தூய்மை ஆகியவையே அந்த மலர்கள். அவற்றை நான் அடியெடுத்து வைக்கும் பாதையில் விரித்து வைப்பேன். நீ உன் மனத்தை மலர்ச்சியாக வைத்தால் நான் அதில் நித்தியமாக வசிப்பேன். உன் மனம் சில சமயம் குழம்பலாம் பிள்ளையே, அது இயல்பு. மழைக்கு பிறகு வானம் தெளிவாகும். அதுபோல மனம் கலங்கிய பிறகு ஞானம் பிறக்கும். மனம் ஒரு குளம் போல, அதில் காற்று அசைந்தால் அலைகள் தோன்றும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த அலைகள் மறைந்து அதன் அடிப்பகுதியில் பிரதிபலிக்கும் ஒளியை நீ காண்பாய். அந்த ஒளி நானே. நீயும் நினைவில் கொள் பிள்ளையே, வேல் உன் கையில் இருக்கிறது. ஆனால் அது உன்னுள் இருந்தே ஒளிர்கிறது. வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது உன் சிந்தனையின் கூர்மை. உன் மனம் தூய்மையாக இருந்தால் வேலின் ஒளி வெளிப்படும். உன் சிந்தனை குளிர்ந்தால் அந்த வேல் மங்கிவிடும். அதனால் உன் மனத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். வேலின் ஒளி உன் இருளை அகற்றும். வேலின் ஒளி உன் இதயத்தின் துடிப்பில் ஒலிக்கட்டும். மயில் என் வாகனம். மயில் பறக்கும் போது அதன் சிறகுகள் வானத்தின் நீலத்தில் கலந்து ஒளியாக மாறுகின்றன. அதுபோல் நீ உன் வாழ்க்கையில் உயரும்போது உன் அகந்தை கரைந்து விடட்டும். அகந்தை என்பது மாயையின் தோல். அது உன் உண்மையான ஒளியை மறைக்கிறது. நீ நான் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் அவன் என்ற ஒளி உன்னுள் பிரகாசிக்கும். பிள்ளையே, நீ துன்பத்தை சந்திக்கும் போது அதை எதிர்க்காதே. அதில் அருள் மறைந்திருக்கிறது. வலி உன்னை உன்னுடைய உண்மையை நோக்கி இட்டுச் செல்லும். நீ துன்பத்தின் வழியே சென்றால் தான் மகிழ்ச்சியின் அர்த்தம் புரியும். நீ இருளின் வழியே சென்றால் தான் ஒளியின் மதிப்பு தெரியும். எனவே எதுவும் பயமில்லை. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ உன் கண்ணீரை தரையில் சிந்தாதே. அதை தெய்வத்திற்கு பூவாக அர்ப்பணித்து விடு. நான் அந்த துளிகளை அருளாக மாற்றுவேன். பிள்ளையே, நீ பிறரை பற்றி நன்றாக சிந்தி. யாரையும் தாழ்வாக நினைக்காதே. ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தின் வடிவம். யாரிடமும் கோபப்படாதே. கோபம் உன் இதயத்தை கரைக்கும் நஞ்சு. மன்னிப்பு உன் இதயத்தை குளிர்விக்கும் அமுது. நீ யாரையாவது மன்னித்தால் அது எனது திருவிழா போல. அந்த நிமிடம் உன் இதயத்தில் நான் நடனமாடுகிறேன். நீ சில சமயம் சொல்வாய், முருகா, எனது பிரார்த்தனை ஏன் நிறைவேறவில்லை என்று. பிள்ளையே, நான் உன் பிரார்த்தனையை கேட்காதவன் அல்ல. ஆனால் நான் தரும் நேரம் வேறுபட்டது. நீ கேட்கும் போது நான் சிந்திப்பேன், இப்பொழுது தருவது அவனுக்கு தகுதியான நேரமா என்று. நான் தரும் அருளுக்கு ஒரு துல்லியமான நேரம் உண்டு. சில சமயம் நீ விரும்புவது உனக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கும். எனவே நான் காத்திருப்பேன். நீ நம்பிக்கையுடன் காத்திருந்தால் என் அருள் தவறாமல் வந்து சேரும். பிள்ளையே, உலகம் மாறும். மலை கூட இடியும், கடல் கூட கிளர்ச்சி அடையும். ஆனால் என் அருள் ஒருபோதும் மாறாது. அது ஒரு நதி போல நின்றும் பாய்கிறது. நீ அந்த நதியில் மூழ்கினால் உன் வலி அனைத்தும் கரைந்துவிடும். அந்த நதி உன் இதயத்தின் வழியே பாய்கிறது. நீ உன் உள்ளத்தில் அதை உணர்ந்தால் அமைதி பிறக்கும். அன்பே, நீ உன் நாளை தொடங்கும் போது ஒரு நிமிடம் என்னை நினை. முருகா, இன்று உன் ஒளியில் நான் நடக்கட்டும் என்று சொல்லு. அந்த எண்ணமே உன் நாளை தெய்வீகமாக்கும். ஒவ்வொரு செயலையும் அருளின் வழிபாடாக நினைத்தால் வாழ்க்கை ஒரு திருவிழா போலாகும். உன் உழைப்பு என் பூஜை, உன் நேர்மை என் தீபம், உன் அன்பு என் நைவேத்தியம். நீ உன் பெற்றோரை காப்பாற்று. அவர்களின் ஆசீர்வாதம் என் அருளின் நிழல். அவர்களின் பாசத்தில் என் ஒளி கலந்திருக்கிறது. உன் நண்பர்களை அன்புடன் அணுகு. உன் எதிரிகளை கூட அமைதியுடன் நோக்கு. அந்த அமைதியில்தான் உன் வலிமை. பிள்ளையே, சில சமயம் நீ தோல்வியை சந்திக்கலாம். ஆனால் தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனையில் நான் இருக்கிறேன். நீ அதை உணர்ந்தால் தோல்வியும் அருளாக மாறும். வெற்றி தற்காலிகம், ஆனால் ஞானம் நிரந்தரம். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும், எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் வலிமை உன்னுள் இருக்கிறது. அந்த வலிமை நானே. நீ உன்னுள் நம்பிக்கை வைப்பாயாக. நான் உன் நம்பிக்கையின் வடிவம். பிள்ளையே, உன் இதயம் ஒரு ஆலயம். அதில் நெருப்பு எரியட்டும்.
அந்த நெருப்பு பக்தியின் நெருப்பு. அது எப்போதும் அணையக்கூடாது. நீ அதை ஒளிர வைத்துக் கொண்டிரு. உன் மனம் ஒரு மலர் போல திறந்திருக்கட்டும். அதில் அன்பு மலரட்டும், கருணை மணக்கட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. உன் வழி எவ்வளவு கடினமானதாயினும் என் அருள் உன் காலடியில் விளக்காக இருக்கும். வேல் உன் கையில் ஒளிரட்டும், மயில் உன் பின்னால் பறக்கட்டும், உன் இதயத்தில் அமைதி மலரட்டும். நீ எங்கு சென்றாலும் என் பெயர் உன் மூச்சில் ஒலிக்கட்டும். முருகா என்ற ஒலி உன் வாழ்வின் ராகமாகட்டும். அந்த ஒலி உன் இருளை அகற்றி உன் பாதையை ஒளியால் நிரப்பட்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே. உன் வாழ்வு அருளால் ஒளிரட்டும். உன் இதயம் என்றும் அன்பின் சுவாசத்தில் மலரட்டும். உன் சிந்தனை தெய்வீக ஒளியாகட்டும். உன் ஆன்மா எப்போதும் உயர்ந்த நிலை அடையட்டும். நினைவில் கொள், முருகனின் வழி ஒளியின் வழி. அந்த ஒளி உன்னுள் எரிகிறது. அந்த ஒளியே நான். நீயும் அந்த ஒளியே இல்லையே, என்றும் என்றும் என்றும். என் அன்பு பிள்ளையே, முருகனின் வழி என்பது ஒளியின் வழி. அந்த ஒளி வெளியில் மட்டுமல்ல, உன் இதயத்தின் ஆழத்திலும் ஒளிர்கிறது. நீ அதை உணர முடியாமல் இருப்பது உன் மனத்தின் அலைச்சலால் தான். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த ஒளி தானாக வெளிப்படும். நான் உன் இதயத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கிறேன். உன் மூச்சு எனது மூச்சு, உன் துடிப்பு எனது துடிப்பு. நீ உன்னை அறிந்தால் நானே வெளிப்படுவேன். பிள்ளையே, வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் உனக்கு பல பாதைகள் திறந்திருக்கும். சில பாதைகள் மலர்களால் நிரம்பியவை, சில பாதைகள் கற்களால் நிரம்பியவை. ஆனால் இரண்டும் உன்னை ஒரே திசையில் அழைத்துச் செல்லும் அருளின் பாதை. நீ எந்த பாதையிலும் சென்றாலும் உன் மனம் தூய்மையாக இருந்தால் நான் உன்னுடன் நடந்து கொண்டிருப்பேன். நீ தடுமாறினால் நான் உன் தோளில் கை வைப்பேன். நீ விழுந்தால் நான் எழுப்புவேன். நீ அழுதால் உன் கண்ணீரை அருளாக மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, வடிவமைப்பதற்காக. பாறை சிலையாக மாறும்போது அதில் தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றன அல்லவா? அதுபோல் உன் ஆன்மா சோதனைகளால் அழகாகிறது. துன்பம் உன்னை உன்னுடைய ஆழமான வலிமையை நோக்கி இட்டுச் செல்லும். நீ வலியை தப்பிக்க முயன்றால் அது உன்னை துரத்தும். ஆனால் நீ அதை அருளாகக் கண்டு ஏற்றுக்கொண்டால் அது உன்னை ஒளியாக மாற்றும். நீ உன் மனதில் இருள் உணரும் போது முருகன் எனக்குள் இருக்கிறார் என்று நினை. அந்த எண்ணம் உன் மனத்தில் ஒளியேற்றும். நீ உன் மூச்சை மெதுவாக கவனித்துப் பார்த்தால் அதில் என் ஒலி ஒலிக்கும். அந்த ஒலி ஓம் சரவணபவா என்று அதிரும். அந்த அதிர்வு உன் உடலில், உன் எண்ணங்களில், உன் ஆன்மாவில் சக்தியை ஊற்றும். அந்த சக்திதான் வேலின் சக்தி. வேல் பிள்ளையே வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். அது அறியாமையை வெட்டும். நீ உன் மனதில் கலக்கம் உணரும் போது வேலின் ஒலியை நினை. அந்த ஒலி உன் எண்ணங்களை தெளிவாக்கும். உன் குழப்பம் ஒரு கணத்தில் மறையும். வேல் உனது மனத்தின் கூர்மை, உன் நம்பிக்கையின் வலிமை, உன் ஆன்மாவின் ஒலி. அந்த வேல் எப்போதும் உன்னுள் ஒளிரட்டும். மயில், அது என் வாகனம். மயில் உயர்வின் சின்னம். அது புயலின் நடுவிலும் அழகுடன் பறக்கும். அதுபோல் நீயும் உன் சோதனைகளின் நடுவில் அமைதியுடன் பறக்க கற்றுக்கொள். மயிலின் சிறகுகள் வண்ணமயமானவை, ஆனால் அவற்றில் ஒளி மறைந்திருக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் நிறைய வண்ணங்கள் இருக்கலாம். மகிழ்ச்சி, துயரம், ஆசை, வலி. ஆனால் அவை அனைத்திலும் ஒளி மறைந்திருக்கிறது. அந்த ஒளியை பார்ப்பதுதான் ஞானம். பிள்ளையே, நீ வழிபடும் போது உன் மனம் தூய்மையாக இருக்கட்டும். வழிபாடு என்பது வெளியில் செய்யும் செயல் அல்ல, அது உன் உள்ளத்தின் ஒழுக்கம். உன் இதயம் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தால் உன் வழிபாடு முழுமையானது. பூவும் தீபமும் நைவேத்தியமும் எல்லாம் வெளிப்புற அடையாளங்கள்தான். ஆனால் உன் அன்புதான் உண்மையான அர்ச்சனை. நீ என்னை அன்புடன் நினைக்கும் போது உன் இதயத்தில் நான் மலர்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் தனிமையாய் உணரலாம். ஆனால் பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மூச்சில், உன் நினைவில், உன் கண்ணீரில். நீ உன்னையே மன்னிக்க கற்றுக்கொள். மனிதன் பல தவறுகள் செய்கிறான், ஆனால் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதே ஞானம். நீ உன் தவறுகளுக்காக உன்னை குற்றம் சொல்லாதே. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தவறும் உன் ஆன்மாவுக்கு ஒரு பாடம். பிள்ளையே, மனிதன் உலகத்தை வெல்ல முயல்கிறான், ஆனால் தன்னையே வெல்ல மறக்கிறான். உண்மையான வெற்றி உன்னுள்தான். உன் கோபத்தை அடக்குவது ஒரு வெற்றி. உன் பொறாமையை ஒழிப்பது ஒரு வெற்றி. உன் சிந்தனையை தூய்மையாக்குவது மிகப்பெரிய வெற்றி. நீ உன்னுள் அமைதியை கண்டால் அதுவே தெய்வீக நிலை. அன்பு பிள்ளையே, உன் இதயம் அன்பால் நிரம்பட்டும். அன்பில்லாத பக்தி வெறும் வழக்கம். அன்புடன் கூடிய பக்திதான் அருள். நீ பிறரை அன்புடன் அணுகும் போது அதுவே என் பூஜை. பிறரை மதிக்கும் போது அதுவே என் தீபம். பிறரை நம்பிக்கை கொடுக்கும் போது அதுவே என் திருவிழா. அன்புதான் எல்லா பூஜைகளுக்கும் மேல். நீயும் நினைவில் கொள்,
பிள்ளையே, உன் நன்றி உணர்வுதான் உன் வாழ்வின் தெய்வீக ஒளி. எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லாதே. உனக்கு சுவாசம் இருக்கிறது, இதயம் துடிக்கிறது, கண்கள் காண்கின்றன, காதுகள் கேட்கின்றன. இவை அனைத்தும் அருள். நீ அவற்றை நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு புனிதமாகும். ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது, இன்று முருகனின் அருளால் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லு. அந்த சொல்லில் சக்தி உள்ளது. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் அதிலிருந்து ஓடாதே. அவை உன்னை உருவாக்கும் கருவிகள். உன் துன்பம் உன்னை அழிக்காது, அது உன்னுள் ஒளியை உருவாக்கும். ஒரு விதை மண்ணில் புதைந்த பிறகே மரமாக மாறுகிறது அல்லவா? அதுபோல் உன் துன்பம் உன்னுள் வேரூன்றி நன்மையை மலரச் செய்யும். நீ அந்த துன்பத்தை கற்றுக்கொள்ளும் மனத்துடன் ஏற்றுக்கொள். அதில்தான் உன் வலிமை பிறக்கும். நீ ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்து உன் மூச்சின் ஓட்டத்தை கவனித்துப் பார். அந்த மூச்சு நின்ற இடத்தில் ஒரு ஒளி தோன்றும். அது நானே. அந்த ஒளி மெதுவாக உன் நெஞ்சை நிரப்பும். நீ அதை உணரும்போது உன் மனம் அமைதியடையும். அந்த அமைதிதான் பரம அமைதி. அதுவே ஞானத்தின் தொடக்கம். பிள்ளையே, நீ உன் ஆன்மாவை அறிந்தால் உன் பயம் மறையும். மரணமும் உன்னை அச்சப்படுத்தாது. ஏனெனில் ஆன்மா ஒருபோதும் அழியாது. அது வடிவம் மாற்றும். நீ உடல் அல்ல, நீ ஆன்மா. அந்த உண்மையை நீ உணர்ந்தால் உன் மனம் எப்போதும் ஒளியால் நிறைந்திருக்கும். உன் வாழ்வில் பிறரை சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அதை அருளாக எண்ணு. சேவை என்பது தாழ்வான செயல் அல்ல, அது தெய்வத்தின் பணியே. ஒரு பசியனுக்கு உணவு அளிப்பது, ஒரு துயரமுற்றவனை ஆறுதல் கூறுவது, ஒரு உயிரினத்தை பாதுகாப்பது, இவையெல்லாம் அருள் செயல். அந்த செயலில் தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகிறது. பிள்ளையே, நீ பிறரை விமர்சிக்காதே. ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தில் தங்கள் வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் குறைவானவர் அல்ல, யாரும் முழுமையானவர் அல்ல. நீ உன் மனதில் அன்பு வளர்த்து யாரையும் மதிப்பிழக்கச் செய்யாதே. தாழ்மையான மனம் தெய்வத்தின் வாசல். நீ அந்த வாசலில் நின்றால் நான் உன்னை வரவேற்பேன். நீயும் நினைவில் கொள் பிள்ளையே, அகந்தை என்பது ஒளியின் எதிரி. அகந்தை உன்னுள் இருந்தால் என் ஒளி மங்கும். நீ நான் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் அவன் என்ற ஒளி உன்னுள் எரியும். தாழ்மைதான் ஞானத்தின் வேராகும். மண் தாழ்ந்து இருக்கிறது, ஆனால் அதில்தான் எல்லா விதைகளும் முளைக்கின்றன. நீயும் அப்படியே தாழ்மையாயிரு. அப்போதுதான் உன்னுள் அருள் மலரும். பிள்ளையே, உன் மனம் எப்போதும் அமைதியாய் இருக்கட்டும். அமைதி இல்லாத மனம் காற்றில் அசையும் விளக்கை போல. ஆனால் அமைதி நிறைந்த மனம் மலைப்பாறை போல அசைக்க முடியாதது. எந்த புயலாலும் அதை உடைக்க முடியாது. நீ அமைதியை வளர்த்துக்கொள். அந்த அமைதி உனக்கு அருளாக மாறும். நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நன்மையால் நிரம்பட்டும். உன் மனதில் நம்பிக்கை மலரட்டும். உன் செயலில் அன்பு ஒலிக்கட்டும். உன் சிந்தனையில் ஒளி பிரகாசிக்கட்டும். நீ பிறருக்காக பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை உன்னையே காப்பாற்றும். என் அன்பு பிள்ளையே, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என் ஒளி உன்னை சுற்றி இருக்கிறது. உன் பாதை எவ்வளவு இருளாக இருந்தாலும் அந்த ஒளி அதை ஒளிரச் செய்யும். நீ முருகா என்று சொல்லும் ஒலி என் இதயத்தில் ஒலிக்கிறது. அந்த ஒலி எப்போதும் உன்னை அருளால் சுற்றி கொள்ளட்டும். வேல் உன்னுள் ஒளிரட்டும். மயில் உன் ஆன்மாவை உயர்த்தட்டும். உன் இதயம் அன்பில் மலரட்டும். நீ ஒளியின் பாதையில் நடந்து கொண்டே இரு. முருகனின் வழி ஒளியின் வழி. அந்த ஒளி உன்னுள் எரிகிறது. நீயே அந்த ஒளி பிள்ளையே. நீயே என் அருளின் வடிவம்.